ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆரத்தி பிளேட்ஸ் காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக ஏமாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி காமிக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு. மொத்தம் ஒரு 10 தான் இருந்துச்சு. ஆனால் இருந்ததில் எடுத்தது கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன் வெளியே. அந்த இதுதான் இது ஃபஸ்ட்டு. இது வந்து என்ன வச்சு செஞ்சுருந்தேன்னா, முந்தி விசிட்டிங் கார்டெலாம் போடுவாங்க தெரியுமா? பின்னாடி இந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி வந்து ஒரு கார்டு மாதிரி இருக்கும்ல, அந்த கார்டு வந்து ரோலாக இருக்கும். அந்த ரோலை வச்சு நான் செஞ்சது அது. பத்திரிக்கைகள் வச்சு மேக்ஸிமம் வந்து பத்திரிக்கைகள் இருக்குது தெரியுமா? இந்த வேஸ்ட்டான பத்திரிக்கைகள் வச்சு தான் நான் செஞ்சுருப்பேன். அதுக்கப்புறம் இது மட்டும்தான் ஐஸ் குச்சி. இதுவுமே நான் வந்து வாங்கலை, சொல்லப்போனால் இது வாங்கவே இல்லை. எல்லாமே வீட்டுக்கு வந்தது தான். வந்ததை வச்சு நான் செஞ்சு வச்சுருக்கேன். எல்லாமே கலர்ஸ் பெயிண்ட் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். மேக்ஸிமம் இந்த சீக்வன்ஸ் மட்டும் வாங்கியிருப்பேன். லேஸ் வேணால் வாங்கியிருப்பேன். லேஸுமே எங்கள் பழைய கடையில் இருக்கும்போது நிறைய லேசஸ் வந்து மீந்து போய் கிடந்துச்சு. அந்த லேசஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. இது என்னதுன்னா நத்தைக்கூடு. ஏன்னா நத்தைக்கூடை வச்சு இன்னொன்றும் பண்ணியிருக்கேன். அது வந்து என்னுடைய பழைய செல்லில் இருக்குது, மெமரி கார்டில். இன்னொரு நாள் நான் எடுத்து கண்டிப்பாக செய்கிறேன். அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை வச்சு ஒரு பொம்மையே செஞ்சு வச்சுருப்பேன். இது வெறும் சும்மா சாதாரணமாக ஒரு கல் வைக்கிற மாதிரி, ஒரு நடுவில் ரோஸ் வைக்கிற மாதிரி. இதுவும் ஒரு வேஸ்ட்டான ஃப்ளவர்ஸ் தான். இதுவும் ஒரு வேஸ்ட்டான ஃப்ளவர்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கேன். எல்லாமே இந்த சாரீஸில் உள்ள லேசஸ்லாம் இருக்கும், அதுவும் இருக்கும். இதெல்லாம் வந்து மீதி உள்ள மீந்து போன எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வரவேற்புக்காக வைப்பாங்க தெரியுமா? குங்குமம், திருநீர் எல்லாம் வைப்பாங்கள்ல, அதுக்காக அதை செஞ்சு வச்சுருந்தேன். இந்த விளக்கு இருக்குல்ல, இந்த விளக்குக்கு மேலே இன்னொரு விளக்கு வரும். அதை வந்து தொலைச்சாச்சு. அதனால் சரி வேறு ஏதாவது வைப்போன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நிறைய இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது வந்து கேக்குக்கு நம்ம வந்து வைப்போம்ல, லோட்டஸ் வச்சு இந்த நெருப்பு பற்ற வைப்போம்ல, அதை வச்சு வச்சாச்சு. 16 செல்வங்கள் வாழை அது. இது வந்து வளைகள். எங்கள் மாமா வாங்குகிற மருந்துக்குள்ளே ஒரு இது ஸ்டார் மாதிரி இருக்கும், அதையும் ஃப்ளவராக மாற்றி வச்சாச்சு. உள்ளே வந்து பீங்காய் உடஞ்சி போயிருந்துச்சு, அதில் எல்லாம் உள்ளதை ஒட்டி உள்ளே வச்சு செஞ்சேன். இதெல்லாம் வேஸ்ட்டான, எனக்கு கிடைச்ச எல்லாமே வேஸ்ட்டான பீஸ் தான். மேக்ஸிமம் நான் வேஸ்ட்டான தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கே தெரியும். இது வந்து தீக்குச்சி. அதுக்கப்புறம் இந்த சைடு க்ரீன் கலரில் இருக்குல்ல, அது வந்து கேஸ் பர்னர் வந்து இருக்குல்ல தெரியுமா? அந்த குக்கர் வாரை வந்து நான் வந்து ரிப்பன் வச்சு சுற்றி அதை பண்ணியிருக்கேன். இது பிஸ்தா ஷெல்டு, அதை வச்சு பண்ணியிருக்கேன். அது நடுவில் இருக்கிற மயில் கூட பத்திரிக்கையிலேருந்து கட் பண்ணப்பட்டவை தான். நடுவில் உள்ள சீக்வன்ஸும் என் அக்கா பொண்ணோடைய ட்ரெஸ்லேருந்து உருவப்பட்டவை தான். அதுக்கப்புறம் இந்த இது பூ இருக்குது தெரியுமா? இதுவும் ஒரு சேரீயில் உள்ள லேஸில் இருந்துச்சு. அதை ரவுண்டாக கட் பண்ணி அதை நான் வச்சுருக்கேன். நடுவில் உள்ளதும் ஒரு சுடிதாரில் இருந்துச்சு, அதை வச்சுருக்கேன். இந்த ஒரு லேஸ் தாங்க நான் வாங்கியிருக்கேன். வெளியே காசு கொடுத்து வாங்கின லேஸுனா அது இது தான். மிரரும் நான் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த உள்ள சிப்பி மாதிரி இருக்குது தெரியுமா? அது வந்து இந்த ஹேங்கர்லலாம் தொங்க விடுவோம்ல, அதில் உள்ளது. அதை வந்து ரொம்ப கொஞ்சம் அழுக்கான மாதிரி இருந்துச்சு, அதனால் பெயிண்ட் பண்ணி அதை வச்சுக்கிட்டேன். இது மாலைகளில் உள்ள அந்த ரோஜா பூக்கள் மாதிரி இருந்ததில்ல, அது. இதுவும் லேஸில் உள்ளது தான். அதை ஒவ்வொன்றா கட் பண்ணி ஒட்டி வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட ஆகும். இதுவும் அப்படி தான். இது வந்து முறமாக என்னமோ ஒன்று சொல்லுவாங்க. எங்கள் அத்தை தனியாக வச்சுருந்தாங்க, பிஞ்சு போய் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் தச்சு வச்சு அதுக்கு கலர் பண்ணி அது மேலே சீக்வன்ஸ்லாம் ஒட்டி அதுக்கப்புறம் பால்ஸ்லாம், என் குட்டி குட்டி பால்ஸ்லாம் செஞ்சேன். பாய் ஃப்ரெண்ட்.